போகிறோம்னா, அந்த ஒரு முக்கியமான ஒரு படத்தோடைய ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன் ஆப் லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஆமாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கவினுக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடித்த படம் வந்து பெருசாக வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆகனாலே, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜோடியும் சொல்ல முடியாது. இவர் வந்து வில்லி கேரக்டர்னு சொல்லாங்க. ஆமாங்க, ஆண்ட்ரியா. சும்மாவே சொல்ல தேவையில்ல. அரண்மனை படத்துலையும் சரி, பேய் கேரக்டர்லையும் சரி. அப்புறமேட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வட சென்னை ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் கவின் படத்தில் வந்து மாஸ்கில் வந்து வில்லியாக வந்து நடிச்சிருக்காங்க. அப்படியே சும்மா வேற லெவலுங்க. அவருடைய வில்லி ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பொருத்தமும் வந்து நம்ம ஆண்ட்ரியாவை தான் பொருத்தம்னு சொல்கிறது, பக்காவாக போகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சும்மா சொல்கிற சினிமா தேட்டர்லாம் அப்படியே விசில் பறக்காதுங்க. அந்த அளவுக்கு சும்மா அப்படி பக்காவாக செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில் வில்லானுங்கள்லாம் சும்மா தோற்று போயிட்டாங்க நம்ம ஆண்ட்ரியாவுக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு பக்காவாக தரமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அது பார்த்தா வச்சுக்கோங்களேன், இந்த படம் முழுக்க பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒரு மிடில் கிளாஸ், அதாவது ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இதெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த முழு கதையோட ஸ்டோரி தான். இந்த படத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரசியல் இது ஒரு முழுக்க ஒரு அரசியல் படமாக தான் இருக்குது. ஏன்னா வச்சுக்கோங்க, இன்றைக்கி காலகட்ட ஜென்ரேஷன் பார்த்தா வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து அரசியல் படமாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைனா இந்த ஜாதி படம் அப்படி இந்த மாதிரி ஒரு கலாச்சார படமாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்தோன்னு இந்த படமும் வந்து முழுக்க ஒரு அரசியல் படமாக உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நான் பார்க்கும்போது அதாவது முகமூடி, அதாவது ஏற்கனவே நம்ம ஜீவா நடிச்ச இந்த முகமூடி படத்தோட இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த படம் மாஸ்க் அப்படிங்கிறது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, அது மாஸ்க்கு, இது வந்து முகமூடி, இதுதான் சேஞ்சஸ் ஆகிருக்கு. மற்றபடி எதுவும் கிடையாது. ஆனால் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் நிறைய ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வச்சுக்கோங்க, அந்த படத்தை வச்சு தான் இந்த படம் வந்து செகண்ட் ஹாப், அதாவது மாஸ்க்கு அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறத நான் எதிர்பார்க்க நினைக்கிறேன். ஆனால் சொல்லவே தேவையில்லைங்க. அதாவது சொன்னால் கவினுடைய நடிப்பும் செம்ம தரமாக இருந்தது. அது பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஆண்ட்ரியாவோட வில்லி கேரக்டரும் செம்ம பக்காவாக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இடையில அந்த பயிற்சின்னு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சில சீனுங்கள்லாம் வெறித்தனமாக இருந்தது. இந்த படம் முழுக்க என்ன வச்சுக்கோங்களேன், ஒரு நடுத்தர ஃபேமிலியிலேருந்து எப்படிலாம் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறாங்க, எப்படிலாம் அது மேலே வராங்க, ஒரு அரசியல் பிரமுகரில் சொல்கிற ஒரு அரசியல்வாதிக்கிட்ட ஒரு வில்லிக்கிட்ட இருந்து எப்படி அந்த இதெல்லாம் வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடந்து வராங்க அந்த பாதையெல்லாம் ஒரு தத்துரூபமாக ஒரு எப்படி சொல்கிறேன்னா சொல்லி வச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு டேரக்டர் வந்து செஞ்சிருக்காரு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் வந்து செம்மையாக இருக்குது. மறக்காம வந்து போய் சினிமா தேட்டரை போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.